ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபஸ்ட் மிட் டேர்ம்க்கான கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 டிஸ்ட்ரிக்டில் நாளையிலேருந்து ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த கேள்விகள், இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னம்னா டிஸ்கிரிப்ஷனில் இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கான வீடியோ நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் ரிவிஷன்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே. ஏன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக ஒர்க்கிங் டேஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40லேருந்து 45 நாள் தான் இருக்குது. அப்படிங்கிறனால அந்த 45 நாளைக்குள்ளே எக்ஸாமில் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மெட்டீரியல் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணால் நம்ம எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னம்னா, ரிவிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் புக் பேக்கை தவிர புக்கின் சைட்லேருந்து நிறையா கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த செலக்டட் கொஸ்டின்ஸே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா எதுவுமே உங்களுக்கு புக் பேக் கிடையாது. முன்னம் ஒரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தால் யார் யாருக்குரியது, சிலப்பதிகாரத்தினுடைய வேறு பெயர்கள் யாவை, எவற்றை நாம் வரவேற்று விருந்தோம்ப வேண்டும் என்று ஜலாலுதீன் ரூமி கூறுகிறார், எவற்றையெல்லாம் இன்முகத்துடன் வரவேற்பாய் என்று ஜலாலுதீன் ரூமி குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறது புக் பேக். அதையே எப்படி மாற்றி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதேமாரி முகவரி ஏற்று போனதற்கு சுகந்தி சுப்பிரமணியம் கூறும் கருத்து. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து நமக்கு ஒரே ஒரு கேள்வி, பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தாய், பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் அப்படிங்கிற பாடல், அதுவும் புக் பேக் தான். ஆனால் அதையே எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். வித்யாரம்பம் என்பது யாது? பண்டைய கால பள்ளி கல்வியில் ஏற்பட்ட மாற்றங்கள் இருக்குல்லையே, அந்த பாடத்தில் இருக்கக்கூடியது. மீ செய்மை காட்சி திணிப்பு புக் பேக்கு. மயிலை சீனி வெங்கடசாமி ஆற்றிய பணிகள் யாவை புக் பேக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு 3 யூனிட் அப்படிங்கிறதையே மறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் நமக்கு ஆனுவல் எக்ஸாம் இருக்குமா அப்படின்னம்னா கண்டிப்பாக இருக்காது. அதனால் இந்த ரிவிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது புக்கின் சைட்லேருந்து கேள்விகள் நிறைய கேட்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை பப்ளிக் எக்ஸாமுக்கு தயார் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய 4 மார்க் கொஸ்டினும் 6 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு 100% பயன்படக்கூடியது. நல்லா கேளுங்க. 4 மார்க் கொஸ்டினும் 6 மார்க் கொஸ்டினும் இந்த மொழித்திறன் பயிற்சி 7 அட்டன் பண்ண போகிறீங்க இல்லையா, அதுவும் உங்களுக்கு 100% பயன் தரக்கூடியது. எந்தெந்த பேஜ் நம்பரில் இருக்கக்கூடியது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது போக இல்லை எனக்கு 2 மார்க் கொஸ்டினும் நான் அட்டன் பண்ணுற மாதிரி எனக்கு செலக்டட் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னம்னா, லாஸ்ட் 3 இயர்ஸாக நடந்த ரிவிஷன் எக்ஸாமில் செலக்டட் கொஸ்டின்ஸ் ஒரு 6 மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள் எல்லாமே அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த டவுன்லோட் லிங்க். 6 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடியது மட்டுமே படிங்க. 44 அட்டன் பண்ணுறதுக்கு செய் நன்றி அறிதல் அறம் என்பதனை வாயுரை வாழ்த்தின் வழியாக துணை கொண்டு நிறுவுக. திருக்குறளில் ஒரு நெடுவினா கேட்டிருக்காங்க. ஆனால் திருக்குறளில் இருக்கக்கூடிய 4 நெடுவினாவும் படிச்சுக்கோங்க. செய் நன்றி அறிதல், சினத்தினால் வரும் கேடு, அறிவுடைமை ஒருவனை வாழ்வில் உயர்த்தும் என்பதனை முப்பால் வழி தெளிவுபடுத்துக, திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கணம் என்பதனை தெளிவுபடுத்துக. இந்த 4 கேள்வியும். அடுத்து 45 அட்டன் பண்ணுறதுக்கு கவிதையின் நடையை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள் இயல் 1. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 3, 4ல் இருக்கக்கூடிய நெடுவினா, பண்டைய கால கல்வி முறையில் ஏற்பட்ட கற்றல் கற்பித்தல் மாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கேள்வி படிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 45வது கேள்வி உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து 46, அடுத்து குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து 46 பார்த்தீங்கன்னா தலைக்குளம், மகாநடிகரை கண்ட பாலச்சந்தரின் மட ஓட்டம், அது போக புகழூர் கல்வெட்டு இயல் 7ல் இருக்கும் இல்லையா, அந்த புகழூர் கல்வெட்டு ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 3 படிச்சிருந்தாலே போதுமானது. இது போக அடிஷனலாக படிக்கணும் அப்படின்னம்னா மருதனின் பண்பு நலன்களும், அதுபோக சகோதரர் இருவரும் ஒன்றிணையாமல் இருந்திருந்தால் என்னும் உரிமை தாகம் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க அப்படிங்கிற அந்த பாடலும் சேர்த்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் செலக்டட் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.